சார், ஒரு நிமிஷம். என்னங்க இங்க சித்தர் மூலிகை பண்ண எங்க இருக்கு? அப்படி நேரா போய் ரைட்ல திரும்புங்க, பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. ஓகே, ஆ தேங்க்ஸ். சரி. ஹலோ, என்ன நந்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உனக்காக தானே இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? எதுக்கா? உனக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்? இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்ன பேச்சு துணியே வித்தியாசமா இருக்கு? வித்தியாசமா தான் இருக்கும். ஊர்ல எல்லாரும் அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு எப்படா உனக்கு கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் சில பேரு என்னடா எப்ப பாரு ஒரு பைத்தியத்தோட சுத்திட்டு இருக்கேன்னு என்ன பார்த்து கேக்குறாங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பாரதி. இல்ல, நான் பேசுறதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? இதுக்கு மேல நம்ம கல்யாணத்தை லேட் ஆகிறதுல அர்த்தமே கிடையாது. உடனடியே நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும். பைத்தியமா உங்களுக்கு? இருக்கலாம். இது மாதிரி பைத்தியத்தை கல்யாணம் பண்ணால இருந்தா நீ ஆசைப்படுற? ஷட் அப் பாரதி. இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நிறுத்தணுமா? நிறுத்துறேன், நான் நிறுத்துறேன். ஆனா நம்மளோட கல்யாணம் எப்ப நடக்கும் அதை மட்டும் சொல்லிடு. நீ நடக்காது. ஏன்? உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. பிடிக்கல? இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு பெங்களூர்ல மாச கணக்கா இருந்தோமே, வீட்டுல நான் போய் சொல்லிட்டேன். அப்ப சொல்லிருக்கலாமே உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்துட்டு டாக்டர் வீட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருந்த பாரு, அப்ப சொல்லிருக்கலாம் உன்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு. எல்லாத்தையும் விடு. என்னோட அப்பா அம்மா உங்க 2 பேரும் என்ன தாங்கினாங்க, என்ன கூட அப்படி கவனிச்சது இல்ல. அப்பயாவது சொல்லிருக்கணும் உன்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு. சொல்லலையே. எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. உங்களை ஜென்டில்மேன் நினைச்சேன். ஜென்டில்மேனா தான் இருந்தேன். ஆனா நல்லவனா இருந்தது எல்லாம் மிளகா அரைக்க ஆரம்பிச்சாங்களே, அதான் ஓப்பனா இறங்கிட்டேன். என்ன பண்ணுவ? என்கிட்ட நீ நெருங்கி வராதுக்கு ஒரே காரணம் இந்த பைத்தியம் தான். உடல் ரீதியா நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எந்த தேக்கமும் இருக்காது உனக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. எது? இந்த பைத்தியம் இருக்கேன்னு பாக்குறியா நந்தி? இது ஒரு குழந்தை மாதிரி. இங்க பார், எந்த உணர்வுமே கிடையாது. அதான் இதெல்லாம் யோசிக்காத. நீ வா. கைய விடு. என்ன நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளை தாண்டி. வா பாரதி. பாரதி கைய விடு. வான்னு சொல்றேன். பாரதி. அவன் ஒரு பைத்தியம், உனக்கு எதுவும் தெரியாது. நீ வா. பாரதி. பாரதி கைய விடு. வா. பாரதி என்ன பண்றீ? பாரதி வேண்டாம். பாரதி எங்க போற? பாரதி. தப்பிக்க பார்க்கற? அந்த பைத்தியத்தால உன்னை காப்பாற்ற முடியாது. பாரதி விடு. பாரதி. பாரதி. ஏய், நில்லு. ஆனந்தி. ஏய் பாரதி. பாரதி. அன்னைக்கே சொன்னடா உங்களுக்கு. என் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னல. ஆனந்தி, இட்ஸ் நார்மல், வெரி வெரி நார்மல். நான் இதை எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், நீ நம்பல. ஆனந்தி சாரி,
இது உன்ட்ட ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி இப்படி ட்ராமா போட்டேன். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. You cheat! You idiot! எதுக்காக இப்படி பண்ண? என்கிட்ட நீ நடிச்சியா? நீ குணமானதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா? என்கிட்ட நீ நடிச்சல? என்கிட்ட நடிச்சல? ராஸ்கல்! துரோகி! துரோகி! ஏன் அப்படி பண்ண? ஐயோ! தப்புதான் ஆனந்தி, நான் பண்ணது தப்புதான். ஆனா எதுக்காக இப்படி பண்ணினேன்னு உனக்கு தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீ உனக்காகத்தான். உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் எனக்கு சரியா அடிச்சுன்னு தெரிஞ்சா நீ பாட்டுக்கு இந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவ. அப்புறம் எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? அட பாவி, உனக்கு ஒரு சுயநலம் தான் பெருசா போச்சுல. இது சுயநலம் இல்ல. சுயநலம் இல்லையே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு பைத்தியக்காரனா வாழ்ந்துகிட்டு இருந்த. எனக்கு சுயநினைவு வந்த போது என் மனசுல முதல்ல தோணுனது என்ன தெரியுமா? நீ மட்டும்தான். நீயும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டேனா அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? எதுக்காக வாழணும் சொல்லு. எல்லா உறவுகளையும் இழந்துட்டு தனி மரமா பைத்தியக்காரனா நின்னுகிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூடவே இருந்து அன்பு காட்டி குணப்படுத்தி ஒரு முழு மனுஷனாக்கிட்டு நீ பாட்டுக்கு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவே. அப்புறம் நான் ஏற்கனவே நொந்து போன மனசுல மேலும் மேலும் வேதனை அனுபவிச்சு வலி அனுபவிச்சு மறுபடியும் பைத்தியக்காரனாகி பழைய நிலைமைக்கு போய் அதுக்கு நீ என்ன பைத்தியக்காரனாவே விட்டுட்டு போயிருக்கலாமே. இதோ இந்த பாரதியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாமே. ஆனந்தி, அப்படி நீ செஞ்சிருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாமலே போயிருக்குமே ஆனந்தி. அதை விட்டுட்டு ஊர்ல உலகத்துல இல்லாத டாக்டர் கிட்ட எல்லாம் என்னை கூட்டிட்டு போய் என்னை குணப்படுத்தி பழைய உணர்ச்சிகள்லாம் எனக்குள்ள திருப்பி கொண்டு வந்துட்டு இப்ப நீ என்னை விட்டு விலகி போனீன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. என்ன பாரதி, அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனந்தி, எனக்கு இனிமே என்ன லைஃப் இருக்கு? சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் என்னை விட்டு விலகி போன ஒண்ணு நான் பழையபடி பைத்தியக்காரன் ஆகணும், இல்ல செத்து போயிடணும். நான் ஏற்கனவே பைத்தியக்காரனா இருந்துட்டேன். செத்து போயிடுவா, செத்து போயிடுவா. ஆனந்தி, நான் இப்போ நினைக்கிறத சொல்லட்டுமா? நீ கார்த்திகே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனந்தி, ஆமா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு முடிவுக்கு வந்தோம்ல, அது ஒரு ஏற்பாடு. கிட்டத்தட்ட அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தான். ஆனா கார்த்திகோட காதல் அப்படி இல்லை. அவர் என்ன வெறித்தனமா காதலிக்கிறார். பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு காதல் அப்படியே வலுவிழந்து போயிருக்கும். அதான் இயற்கை. ஆனா இவரோட காதல் மாறாம புதுசாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமா அவரோட காதலிக்கிறாரு. அதனால தான் சொல்றேன். இருக்கலாம் பாரதி, ஆனா இல்ல, உன்னோட உள் மனசுல கார்த்திக் மேல வச்சிருந்த இந்த பழைய காதல் அப்படியே இருக்கு. அது உறுதியா இருந்ததுனால தான் அவரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் காப்பாற்றணும், ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு துடியா துடிக்கிற. இதே வேற யாருக்கா நடந்திருந்ததுன்னா இந்த மாதிரி துடிச்சிருப்பியா நீ? மாட்டானந்தி. இல்ல, இதுல எனக்கு ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதால நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கல்யாணத்துல உனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. எல்லாரோட வற்புறுத்தலுக்காக நீ ஒத்துக்கிட்ட. எனக்கு தெரியும், உனக்குள்ள கார்த்திக் தான் இருக்கார். பாரதி, வெக்கமா இருக்கு பாரதி. இவ்வளவு நல்லவனா இருக்க உன்ன. இல்ல, வேண்டாம் பாரதி. பாரதி, நான் இனிமேல்
உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். உங்க வாழ்க்கைனா உங்க வாழ்க்கை. ஆமா, என்னால இனிமேல் உங்க வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சலும் வர வேண்டாம். வராது. ஏ கார்த்திக் வாங்க. ம் இல்ல வாங்க. எங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க? நீங்க 2 பேர் தான் சேர்ந்து இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்களே, அது உங்க அடி மனசுல இருக்கிற நல்ல குணம். ஆனா நான் சொல்றதா நடக்கணும். நீங்க 2 பேரும் நினைச்சா நல்லா இருக்கும் கார்த்திக். ஆனந்தி உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை தனியா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுது. இதெல்லாம் எதனால? மனசுல இருக்க குற்ற உணர்ச்சினால தான். பழையபடி உங்களை நிராகரிச்சு நீங்க தனியால போய் திரும்ப எதாவது நடந்துச்சுன்னா, அப்படி நடந்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்க நிம்மதியா இருப்பாங்களா? மனசுல ஒரு குற்ற உணர்வோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சங்கடம் இருக்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிங்க. கமான். இல்ல பாரதி, அதான் கார்த்திக் கரெக்ட். ஆனந்தி ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க? கா நான் அக்கோ ஏக்கா, வாசல்ல யார் வந்திருக்கான்னு போய் பாரு. யாரா? போய் பாரு யாருன்னு. யாரு? அவன்தான். உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல. இதை பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது வெளில நின்று பேசுறது முறையா இருக்காது. இவன் எதுக்கு இங்க வர்றான்? தெரியல. என்ன புது பிரச்சனை பண்ண போறானோ? சும்மா இருங்க. சரிதான். என்ன விஷயம்? நான் இப்போ இங்க வந்தது முக்கியமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான். அன்னைக்கு திருவங்கடம் சார் வீட்டில் எங்க அம்மா தப்பா பேசிட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அடையங்கப்பா, ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்க அம்மாவை அங்கேயே அடக்கியிருக்கணும். அதை விட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிற. வீட்டில் போய் அம்மாவை திட்டினேன். தயவு செஞ்சு அதை யாரும் நீங்க மனசு வச்சுக்க வேண்டாம். எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு விவசாயம் இல்லாத பிறவி. பல முறை அவங்களை திட்டிட்டேன். ஆனா அவங்களுக்கு நடன புத்தியே வர மாட்டேங்குது. அத உங்களுக்குலாம் அது வருத்தமா இருந்திருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
அன்னைக்கு எங்க அம்மா பண்ண கூத்துனால நான் அபிகிட்ட பேச வந்த விஷயத்தை என்னால் பேச முடியாம போச்சு. என்னோட கெட்ட நேரமா என்னமோ தெரியல. நான் என்னை பத்தி அபிகிட்ட புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தப்பா போய் அபி என்னை மறுபடியும் அதே கோணத்துல பார்க்குற மாதிரி என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போகுது. அது என்னோட துரதிருஷ்டம் தான் சொல்லணும். நான் இப்போ மனசு விட்டு உங்ககிட்ட சொல்ல போறது எல்லாமே சத்தியம். அதை நீங்க நம்பணும். நம்புவீங்களா? இனிமே நம்புறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இப்படி கேட்கறதுக்கான காரணமும் நான் தான். என்னோட பேச்சு, என் செயல் எல்லாமே என்ன ஒரு மோசடி பேர் வழின்னு உங்க மனசுல பதிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தையை பேசுவேன், அடுத்த நிமிஷம் அதே வார்த்தையை மாத்தி பேசி உங்க மனசெல்லாம் புண்படுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் அப்போ அந்த பாஸ்கர் வேற, இந்த பாஸ்கர் வேற. வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. பழைய பாஸ்கரா இல்லாம உங்க முன்னாடி ஒரு புது பாஸ்கரா வந்திருக்கிறேன். முதல்ல உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்தை பார்த்த அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு ஒரு நிம்மதியான அழகான ஒரு குடும்பம். முத்து போல 3 பெண்கள். அவங்கள வளர்த்து ஆளாக்கின நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா இப்போ மனசு பூரா வேதனை. அவி என்னடானா வாழ்க்கையில செட்டில் ஆகாம ஏதோ ஒண்ணு நோக்கி போயிட்டே இருக்கா. இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோன்னு என்னையும் அறியாம ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள வந்துருச்சு. அத்தை, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகனா நான் ஒரு நல்ல மருமகனா, நல்ல மனுஷனா நடந்திருந்தா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு வேதனைகள் வந்திருக்காது. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அப்போ ஒரு எழுவும் புரியல, வாழ்க்கையோட நிஜமான அர்த்தம் விளங்கல. நான் ஒரு சுயநலவாதியா தப்பான ஆளா இருந்துட்டேன். எல்லா விதத்திலையும் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் தான் பண்ணினே தவிர துளி கூட நான் நல்லது பண்ணல. இப்ப நான் அதை உணர்றேன். என் மனசாட்சி எனக்கு கொல்லுது. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், பழைய கதை. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் அப்படி பேசுறதுக்கு காரணம் இருக்கு. நான் செஞ்ச தவறுகளும் தெரிந்து ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் பிராயச்சித்தம் தேடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப பலவிதமான நெருக்கடியில் இருக்கிற அபிக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னால் ஆன உதவிகளை நான் செய்யணும். இந்த குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருக்கணும். இப்போ என் மனசு இருக்கிற ஒரே எண்ணம் இதுதான், இது மட்டும்தான். அபி கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் அபி பிசினஸ் பண்ணுது, இப்ப வந்து ஒட்டிக்கிட்டா கிடைச்ச சுட்டிக்கிறாங்க நினைப்பா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சத்தியமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல இல்ல. அவிகிட்ட இருக்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது செஞ்சிருக்கலாமே. அப்ப நான் ஒரு வேலைக்கார மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். அதுவே எனக்கு மன நிறைவா இருந்தது. அவிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தமா அவளுக்கு உதவியா இருக்கிறதே போதும்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப அபியோட கம்பெனி கைவிட்டு போய் கோர்ட்டு கேஸ்னு நிர்கதியா நிக்கிறா. இந்த சமயத்தை நான் அபிகிட்ட இருந்து என்னங்க படிச்சுட்டு போக முடியும்? ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஊர் அறிய தாலி கட்டி நான் அபிய மனைவியா ஏத்துக்கிட்டேன். நடுவில் 1000 நடந்திருக்கலாம், கோர்ட் எங்களை பிரிச்சிருக்கலாம். ஆனா அக்னி முன்னாடி சொன்ன மந்திரத்துக்கு தான் வலிமை அதிகம். இப்போ என் மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அபிதான் என் மனைவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என் தப்பை நான் திருத்திக்கிறதுக்கு, நானும் நல்லவன் தான் உங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? இனி என் வாழ்க்கை முழுக்க அபிக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன். யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிக்கலாம். நான் பண்ண தப்பா உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ, என்ன இது? ஐயோ,
எழுந்திருங்க தம்பி.